கடைசி கிளாஸ் பார்த்தது வந்து ஆர்கானிக்ல வந்து அற்கேண்ட தாக்கங்கள். இப்ப எழுதுங்க, அற்கேண்ட தாக்கங்கள்ல இப்ப நம்ம அலசல் தாக்கங்களை பார்த்துருக்கோம். அலசல் தாக்கங்கள்ல அலசல்கள்ல உள்ள தாக்க வீதத்தை பத்தி நாங்க கதைச்சோம் அன்னைக்கு. குளோரினை விட குளோரின் தாக்க வீதம் கூட குறைவு, குளோரினை விட புரோமினுக்கு குறைவு, புரோமினை விட அடிக்கு ரொம்ப குறைவு. எனவே சிலபஸ் இப்ப நம்ம எதை பத்தி ஆராயுது? சிலபஸ்ல எந்த ரியாக்ஷன் பத்தி ரொம்ப ஆராயுது? அதன் அடிப்படையில குளோரின் இல்லாட்டி குளோரின் ரியாக்ஷன் தானே, குளோரின் இல்லாட்டி குளோரின் ரியாக்ஷன் ரைட். அப்ப ஹெடிங் போடுங்கனாக்கா எதேன் மட்டும் குளோரின் அடிக்கிறது போட்ட மாதிரி எதேன் மட்டும் சேர்த்து போட்டோம். ஆமா சரி, ஹெடிங் போட்டிருந்தா ஓகே, ஹெடிங் போட்டிருந்தா ஓகே. ஆனா இப்ப ஏகவில பிரிவு பார்த்தாச்சு தானேங்க, ஏகவில பிரிவு பார்த்தாச்சு. இப்ப சொல்றோம் ஆரம்ப படி அப்படின்னு எழுது. ஆரம்ப படி எழுதுங்க. Cl2 வாயு மூலக்கூறு ஏகவின பிளவிற்கு உட்பட்டு வாயு மூலக்கூறு ஏகவின பிளவிற்கு உட்பட்டு இரண்டு சுயாதீன மூலகங்களை தோற்றுவிக்கும். இரண்டு சுயாதீன மூலகங்களை தோற்றுவிக்கும். இரண்டு சுயாதீன மூலகங்களை தோற்றுவிக்கும். சரியா? அடுத்தது இந்த விளைவு தாக்கத்தை எழுதுங்க. நான் சொல்ற மாதிரி குளோரின் ஒன்று இருக்காரு, Cl2 இப்படிதான் பௌதிக நிலைகள் போட வேண்டிய எந்த அவசியம் இல்லை. சரியா? ஆனா எழுதுறேன் எல்லாமே வாயு நிலை காட்சிகள் தானே. Cl2 கேஸ் ரியாக்ஷன் பிரிஞ்சாருன்னா 2 Cl டோன், இதான் ரியாக்ஷன். புரியுதா? ரியாக்ஷன் பொறிமுறை எழுதுனா Cl ஒன்று இருக்காரு, திருப்பி டேஷ் Cl ரைட், இது போறாரு. இவர் எப்படி பிஏ போறாருன்னா தொடங்க பிணைப்புல இருந்து பிணைப்பு மத்தியில இருந்து இந்த திசையில, பிணைப்புல இருந்து பிணைப்பு மத்தியில இருந்து இந்த திசையில மூலக்கூறு முடிகிற வரைக்கும். அப்ப இந்த அரையம்புக்குறி ஒரு இலத்திரன நகர்வை குறிக்கிறனால ரெண்டு பேரும் சமமா இலத்திரன் எடுத்துக்கிட்டு ஏகவின பிளவுக்கு உட்பட்டு யார் உருவாக்குவாங்க? 2 Cl உருவாக்குவாங்க. இது முதலாவது
ரைட். இந்த சுயாதீன மூலிகைகளுக்கு எழுதுங்க, சிஎலுக்கு எழுதுங்க, சிஎல் டோட்டுக்கு எழுதுங்க நான் சொல்ற மாதிரி. அதி சக்தி உடையது அப்படின்னு எழுது, அதிசக்தி உடையது அப்படின்னு எழுது, அதிசக்தி உடையது, அதிசக்தி உடையது. சரிதானே? இப்ப நாங்க சொன்னதின் அடிப்படையில யாரு பிரியறாரு எங்களுக்கு முதலாவது? ரைட். அப்ப இதுதான் நாங்க எழுதுற ஆரம்ப படி. என்ன, இப்ப 3 படிகள்ல தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும்னு சொன்னோம். இப்ப முதலாவது என்னது எங்களுக்கு ஆரம்ப படி, இரண்டாவது என்னது எங்களுக்கு விருத்தி படி, மூணாவது வந்து முடிக்கும் படிகள். ரைட். அப்ப ஆரம்ப படியில என்ன உருவாகி இருக்கு? எங்களுக்கு சுயாதீன மூலிகங்கள் உருவாகி இருக்கு. அப்ப எழுதுங்க நோட்ல நான் சொல்ற மாதிரி. இங்க ஆரம்ப படியில் சுயாதீன மூலிகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆரம்ப படியில் சுயாதீன மூலிகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன எழுதுங்க. ஆரம்ப படியில் சுயாதீன மூலிகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆரம்ப படியில் சுயாதீன மூலிகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு எழுது. சரி, இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, ஹெடிங் போடுங்க விருத்திப்படி அப்படின்னு போடுங்க. விருத்திப்படி. ஹெடிங் வந்து விருத்திப்படி. இரண்டாவது ஹெடிங் என்னது நாங்க படிக்கிறது? விருத்திப்படி. எழுதுங்க. விருத்திப்படியில் 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 மூலிக மூலக்கூறுகளுக்கு இடையிலான மோதல் நிகழ்கின்றது. மூலிக மூலக்கூறுகளுக்கு இடையிலான மோதல் நிகழ்கின்றது. மூலிக மூலக்கூறுகளுக்கு இடையிலான மோதல் நிகழ்கின்றது. அடுத்து ரெட் கலர்ல ஹெடிங் போடுங்க. முதலாவது பிரதான விளைவு உருவாக்கம். சிம்பிள் போடுங்க. முதலாவது பிரதான விளைவு உருவாக்கம். இப்ப அன்னைக்கு நம்ம கதைச்சோம் இந்த CH4 வாயுக்கும் மெதேனோனுக்கும் குளோரினுக்கும் இடையிலான தாக்கத்துல எங்களுக்கு முதலாவது உருவாகிறது வந்து CH3Cl ஒண்ணு. அதுக்கப்புறம் உருவாகிறது யார் எங்களுக்கு? CH2Cl2, அப்புறம் CHCl3. ஃபைனலா உருவாகிற விளைவு யார் எங்களுக்கு? CCl4. இதுகள் தான் உருவாக போகுது. இப்ப நாங்க முதலாவது விளைவு யாரு? CHCl3 பத்தி நாங்க CH3Cl பத்தி நாங்க இப்ப கதைக்க போறது. ரைட். இது உருவாக்குறதுக்கு விருத்திப்படியில ரைட் ஒரே ஸ்டெப்ல நம்ம நினைக்கிற மாதிரி உருவாகாது. ரைட். முதலாவது விளைவு யார் எங்களுக்கு? முதலாவது விளைவு யாரு? CH3Cl உருவாக்குள்ள ஒரேடியா எங்களுக்கு முதலாவது நம்ம சொன்ன மாதிரியே இது உருவாகாது. ரைட். இப்ப இது உருவாக்குறதுக்கு எங்களுக்கு 2 படிமுறைகள் தேவைப்படும். விளங்குச்சா? எத்தனை படிமுறைகள் தேவைப்படும்? 2 படிமுறை. இப்ப தாக்கமடைய போற இனம் யார் இப்ப எங்களுக்கு இதோட? இப்ப பாருங்க,
நான் ஒரு செயின் மாதிரி இந்த ரியாக்ஷன் சொன்னது சங்கிலி தாக்கம்னு சொல்லி இந்த வேர்த்தி படிகளை. இப்ப முதலாவது கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்டா நடந்திருக்கிறது என்னது, ரியாக்ஷன் படி எழுதுனா, பொறிமுறை படி எழுதுனா. ஃபர்ஸ்டா நடந்தது சிஎல் 2 பேர் இருக்காரு. இப்படி 2 சிஎல் என்ன செய்யறாரு, ஏகவீன பிளவுக்கு போறாரு. ஏகவீன பிளவுக்கு போயிட்டு 2 சிஎல் டொட்டை இங்க உருவாக்குறாரு. சரியா இல்லையா? 2 சிஎல் டொட்டை வரீங்க உருவாக்கிக்கிறாரு. ரைட். இப்ப அடுத்தது நடக்க போறது என்னன்னா CH4 தாக்கம். அப்ப நம்ம எழுதுற தாக்கம் CH4க்கும் CL2க்கும் தானே. ஏன் இப்ப CH4க்கு CL2 நேரடியா தாக்குமா தாக்காதா? அதான் அடுத்த கேள்வி. இப்ப எங்களுக்கு ஏன் இப்படி ஒண்ணு எழுதணும்னு சொல்லி நம்ம கதை கேள்வி. நல்ல நினைவு வச்சுக்கோங்க, CH4ல இருக்கிறது இந்த பாண்ட். இப்ப நம்ம நியம சராசரி பிணைப்பு பிரிகையில கூட இந்த CH4 மூலக்கூறுகளை பத்தி கழிச்சிருப்போம். சரியா இல்லையா? CH4 இருக்கிறது 4 கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் தான் எங்களுக்கு காணப்படுது. சரியா? இந்த 4 கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட்ல உள்ள இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்டை உடைச்சா தானே இன்னொரு குளோரின் இதுக்கு வந்து செட் ஆகலாம். அதாவது இந்த பாண்ட் உடையணும், இந்த பாண்ட் உடையணும், கார்பன் குளோரின் பாண்ட் ஒன்று உருவாகணும். சரியா இல்லையா? அப்படி உருவாக்குள்ள தானே இப்ப எங்களுக்கு விளைவுகள் தோற்றும். நல்ல நினைவு வச்சுக்கோங்க, இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனது. ஆர்கானிக் அடிப்படையில கொஞ்சம் என்னது எங்களுக்கு ஸ்ட்ராங் ஆனது. இந்த Cl2 மூலக்கூறால, அதாவது மூலக்கூற்று குளோரின் வாயுவால முடியாது இந்த பாண்டை போயிட்டு உடைக்கிறதுக்கு. விளங்குச்சா இல்லையா? ரைட். இது உண்மைக்குமே சக்தியல் தரவுகள் அடிப்படையில விளங்கப்படுத்தணும். நான் அந்த பெருமானங்களை இங்கே எழுதல, ஏன்னா சிலவங்க சக்தியல் படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால நான் அதை எழுதல. விளங்குதா? இந்த பிணைப்பு பிரிகை பெருமானங்களை உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு சொல்லி இப்ப நம்ம கொப்பில எழுதியிருப்போம். இது நினைவு அது 242 சொல்லி ஒண்ணு. ரைட். இதுக்கு 433 சச்சம்னு சொல்லி இந்த டெல்டா H கிட்ட 416 கிலோ ஜூல் மூல் மைனஸ் பண்ண சராசரி பிணைப்பு பிரிகை சக்தி கண்டுபிடிச்சோம். அப்படி பெருமானங்கள் கொஞ்சம் இருக்கு. ரைட். ஆனா இந்த Cl2 மூலக்கூறால, யார் எங்களுக்கு மூலக்கூற்று குளோரின் வாயுவால முடியாது, தனியா அந்த பிணைப்பில் உள்ள வாயுவால முடியாது, ரசாயன பிணைப்பில் உள்ள வாயுவால இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி உடைக்க முடியாது. விளங்குச்சா இல்லையா? உடைச்சி அதுக்கு யாரை கொண்டு போய் சேர்க்க முடியாது, ஒரு குளோரின் அணுவை சேர்க்க முடியாது. நாங்க முதல் இந்த Cl டோட்டுக்கு ஒரு தரவுன்னு எழுதும். என்னது? அதிசக்தி வாய்ந்தது. அதிசக்தி வாய்ந்ததுன்னு சொன்னா இது உறுதியானதா உறுதியற்றதா? கெமிக்கலி இது உறுதியற்றது. தாழ் சக்தி உடையதா தான் உறுதியா இருக்கும். உயர் சக்தியா இருந்தா இது உறுதி அற்றதா காணப்படும். சரிதான் நான் சொல்றது? அப்ப இங்க என்ன நடக்கும்னா, இந்த உறுதியற்ற சுயாதீன மூலிகம் எப்படா தனக்கு ஒரு இலத்திரன் கிடைக்கும்னு தானே சுத்திக்கிட்டு இருக்கும் எங்கேயாச்சும். அப்ப உருவான இந்த சுயாதீன மூலிகத்துல ஒரு ஆளால முடியும் இந்த தாக்கத்தை ஸ்டார்ட் பண்ண. விளங்குச்சா இல்லையா? என்னத்தை ஸ்டார்ட் பண்ண? இந்த தாக்கத்தை ஸ்டார்ட் பண்ண முடியும். யாரால? இந்த ஒரு Cl டொட்டால முடியும் இந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ண. ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அவர் நிக்காது. ரைட். நிறைய Cl டொட் உள்ளுக்கு உருவாகி இருக்கும். அப்படியே எல்லாத்தையுமே பிரதிட்டுக்கிட்டு போவோம். விளங்குச்சா இல்லையா? எனவே தான் நாங்க இதை சொல்றது என்ன தாக்கம்னு சொல்லி, சங்கிலி தாக்கம் அல்லது செயின் ரியாக்ஷன்ஸ் நம்ம இதை சொல்றது கிளியரா? என்ன தாக்கம்னு சொல்றது? நம்ம இதை சங்கிலி தாக்கம்னு சொல்லலாம், அல்லது நம்ம இதை என்னன்னு சொல்லலாம், நாங்க இது ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்லலாம். விளங்குதா? அப்ப இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் உடைக்கக்கூடியது Cl2 மூலக்கூறா இல்லாட்டி குளோரின் சுயாதீன மூலிகமா? காரணம் என்னது? உயர் பிணைப்பு பிரிகை சக்தி ஒன்று காணப்படுறனால. என்ன பெருமானம்னு சொல்லணும் நம்ம இதை? பிளஸ் 416 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இவர பிணைப்பு பிரிகை சக்தி எவ்வளவு? பிளஸ் 242 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இப்ப சக்தியல் படிச்ச ஒரு ஆளுக்கு கூட இப்ப விளங்கி இருக்கும். என்னது? தெளிவா விளங்கும். ஆர்கானிக் பிளஸ் எனர்ஜெட்டிக் கனெக்ட் பண்ணி பார்த்தா, ரைட், டெல்டா HD கீட்டா அடிப்படையில இந்த நான் சொல்ற விளக்கம் என்னன்னு சொல்லி, ரைட், விளங்காட்டி பிரச்சனை இல்ல, சாதாரணமா என்ன வச்சுக்கலாம், சக்தியல் படிக்காட்டி கூட எப்படி எங்களுக்கு கார்பன் ஹைட்ரஜன் பாண்டை உடைக்கிறதுக்கான சக்தி யாருக்கிட்ட இல்ல? Cl2 மூலக்கூறு கிட்ட இல்ல, யாருக்கிட்ட இருக்கு? சுயாதீன மூலிகத்துக்கிட்ட இருக்கு. எனவே நாங்க முதலாவது என்ன செய்யறோம்? சுயாதீன மூலிகத்தை கொண்டு வந்து ஆஃப்டர் தட் அந்த சுயாதீன மூலிகத்தை இந்த மெதேன் கலவையோட போடுறோம். இல்ல மெதேனும் குளோரினும் ஒரே கலவையில இருக்காரு. சூரிய ஒளி படக்குள்ள முதலாவது பிரிகிறது யார் எங்களுக்கு? இந்த சுயாதி பாருங்க, மேஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ரியாக்ஷன். இன்ஆர்கானிக்ல படிக்கிற மாதிரி இல்ல இந்த ரியாக்ஷன். அப்ப இந்த Cl2 மூலக்கூறு என்ன செய்யறாரு? ஒரு பரவிய சூரிய ஒளி முன்னிலையில, நான் சொன்னேன் கடைசி கிளாஸ்ல சொன்னேன் பரவிய சூரிய ஒளினா எப்படின்னு சொல்லி, அந்த சூரிய ஒளி முன்னிலையில, ரைட், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மின்சக்தியை வழங்கக்குள்ள இந்த குளோரின் வாயு என்ன செய்யறாரு? தனக்கு ஏகவீன பிளவு நிகழ்த்திக்கிறாரு, ஆட்டோமேட்டிக்கா நிகழ்த்துன அந்த Cl டொட் தான் என்ன செய்யறாரு? இப்ப அதே கலவையில் உள்ள மெதேன் வாயு அடிக்க போறாரு. விளங்குச்சா இல்லையா? இப்ப கிளியரா? அப்ப ஏன் Cl2 டொட் ஒன்னு Cl டொட் ஒன்னு உருவாக்கணும்னு விளங்குச்சா? ரைட். இப்ப நம்ம இருக்கிறது எந்த படியில? இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் முதலாவது பிரதான விளைவு உருவாக்கம். யாரு முதலான பிரதான விளைவு? CH3Cl உருவாக்குறதுல தான் நம்ம நிக்கிறது. ரைட். யாரோட உருவாக்கம்? CH3Cl. ரைட். இப்ப பாப்பா நம்ம இந்த CH3Cl உருவாக்குறதுக்கு எப்படின்னு சொல்லி, அதான ஏது சொல்லி சொன்னேன். அப்ப
ஒரு CH3Cl விளைவை உருவாக்குறதுக்கு எனக்கு 2 ஸ்டெப் தேவைப்படும். எத்தனை ஸ்டெப்? அப்ப இங்க பாருங்க, இப்படித்தானே ஒரு ஹைட்ரஜன் இருக்காருன்னு வைங்க, இது ஹைட்ரஜன், ரைட்? இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா யாரை கொண்டு வந்து சேர்க்க போறேன்? ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு குளோரினை கொண்டு வர போறேன். ஒரு குளோரினை கொண்டு வரணும்னா எத்தனை ஸ்டெப்ஸ் தேவைப்பட போறாரு எனக்கு? 2 ஸ்டெப்ஸ் தேவைப்பட போறாரு. விளங்குனிச்சா? ரைட். இந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறது யாரு? குளோரின் சுயாதீன மூலகம் இந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறாரு. சரியா இல்லையா? இந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறது யாரு எங்களுக்கு? குளோரின் சுயாதீன மூலகம். அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப குளோரின் சுயாதீன மூலகத்தை இவரோட போடுற முதல் ரசாயன தாக்கத்தை நான் எழுது, அதுக்கப்புறம் அதுக்குரிய பொறிமுறையை எழுது. ரைட். அப்ப ரசாயன தாக்கம் என்ன நினைக்கிறது நம்ம இதுல கவனிங்களே? CH4 கேஸ் யாரோட தாக்குறாரு இப்ப எங்களுக்கு சொல்லுங்க பாப்போம்? Cl டொட்டோட தாக்குறாரு. Cl டொட்டோட தாக்குனா இப்ப என்ன உருவாகும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க பாப்போம்? என்ன உருவாகும்? என்ன உருவாகும்னு எதிர்பார்க்கலாம்? இதுல வந்து ஹைட்ரஜன் வெளியே வராருன்னு வைங்களே, CH3Cl விலங்கல H dot, சரிதானே? ஒரு ஏகவின பிளவு நடந்தாதானே? இப்படி எப்படி ப்ரூஃப் பண்றது நம்ம? சரி கொஞ்சம் இல்லைங்க. இப்ப நீங்க சொன்ன அது இப்ப நாங்க சொன்னது கருத்துல உள்ள பிழைகளையும் பார்ப்பேன் என்னன்னு சொல்லி. இங்க பாருங்க, அப்ப நல்லா கவனிச்சுங்க. இப்ப நான் இதை மாத்திடுவேன், அதனால கொஞ்சம் கவனிங்க. இப்படித்தானே இருக்காரு எங்களுக்கு? இப்படித்தானே இருக்காரு? இதோட யார் தாக்கமடைய போறாரு? நான் Cl dot இப்படி எழுதுறேன், ஒரே கலர்ல எழுதுறேன், ரைட்? இப்ப எந்த பண்ட் உடைய போறாரு? இந்த பண்ட் தானே உடைய போறாரு. சொன்னது நினைச்சா இந்த பண்ட் தானே உடைய போறாரு. அப்ப இந்த பண்ட் உடையிறாருன்னா இவர் என்ன செய்யறாரு? ஏகவின பிளவு இங்க பல்லின பிளவு நடக்கவே இல்லாது. எனவேதான் பல்லின பிளவு படிப்பிக்காமையே ஏகவின பிளவால மட்டும்தான் இந்த பொறிமுறை எழுத போறோம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இங்க நாங்க எழுதுற எல்லா பொண்டும் எப்படி பிளவடையும்? ஏகவினமா தான் பிளவடையும். பல்லின பிளவது உங்களுக்கு தெரியாது இப்ப, அதனால நான் அதை சொல்லியும் தரல. அப்ப கணக்கெடுக்கவும் தேவையில்லாது. விளங்குச்சா? ரைட். அப்ப இந்த பொண்ட் எப்படி பிரியும்னு சொல்லுங்க? கார்பனுக்கு பொண்ட் பிரியும். அடுத்து யாருக்கு பிரியணும்? ஹைட்ரஜனுக்கு பொண்ட் பிரிஞ்சாப்ப இது உடஞ்சிருச்சுன்னு வைங்க. அப்ப இவர் இணைகிறது எங்க காட்ட போறீங்க? காட்டணுமா இல்லையா? இப்ப நீங்க எப்படி எழுதினதன் படி இந்த பொண்ட் உடஞ்சா என்னென்ன உருவாகுவீங்க? கார்பனுக்கு டொட்டு உருவாகும், வேற ஹைட்ரஜனுக்கு டொட்டு உருவாகும். சரியா இல்லையா? ரைட். நல்ல ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஹைட்ரஜன் டாட் ஒண்ணு ரியாக்ஷன்ல ஒருபோதும் உருவாகாது. விளங்குதா? அநேகமா பேப்பர்ஸ்ல கேட்பாங்க. ரைட் ரைட். இந்த பகுதி MCQல வரும். MCQல எங்கன வரும்னு சொன்னா ஒரு காரண கூற்று கேள்விகள், காரண கூற்று கேள்வியில வரலாம், இல்லாடி எதுல வேணாலும் வரலாம். MCQல எங்க வேணாலும் வரலாம், வந்திருக்கு நிறைய தடவை. ஒரு காரண கூற்று கேள்வி, அது கூற்று காரணம் இருக்கு 41 50 வரைக்கும் வரலாம். அப்படி ABCD வினால வரலாம், அல்லது 1 2 3 4 5 5 வினால நார்மலான MCQலயும் வரலாம். வந்த என்ன தெரியுமா வரும்? மெதேண்ட குளோரினேற்ற பொறிமுறையில பிழையான படி எது, சரியான படி எதுன்னு ஒரு கேள்வி வரலாம். சரியான படி கேட்கக்குள்ள நல்லா நினைவு வச்சுக்கோங்க, விடையில H dotன்னு ஒண்ணு இருந்தா இப்பவுமே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த படிமுறை என்னது எங்களுக்கு மிகவும் பிழையானது. H dotன்னு உருவாகவே ஆகாது. இந்த நான் எழுதுற இந்த பொறிமுறையில யார் உருவாக மாட்டாரு? எங்களுக்கு H dotன்னு சொல்லி ஒண்ணு உருவாகாது. ரைட். அப்ப இத நம்ம ஸ்கீம்லயோ இல்லாட்டி பேப்பர்லயோ தந்த இது என்னது எங்களுக்கு இல்ல. அப்ப அது பிழையான ஆன்சர். விளங்குச்சா இல்லையா? ஏன் உருவாகுதுன்னா H dotங்கிறது மிக 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 சக்தி வாய்ந்தது. சக்தியில ரொம்ப அதிகமானவர். சக்தியில ரொம்ப அதிகமானவர்னா அவருக்கு இயற்கையில உறுதியா நிலவேலுமா? அவர் யாராச்சும் அவரோட செகண்ட் மில்லி செகண்ட் கணக்குல தாக்கம் அடைஞ்சிட்டு போயிடுவார். விளங்குச்சா இல்ல? அவர் இயற்கையில நிலவ மாட்டாரு. அந்த ஒரு சிம்பிள் கூட்டம் என்ன வச்சுக்கோங்க. இயற்கையில என்ன செய்ய மாட்டாரு? நிலவ மாட்டாரு. அப்ப நம்ம இந்த H dot எழுதுனது சரியா? இப்ப என்ன பிழை தானே? இப்ப என்ன நடக்குது தெரியுமா? H dot ஒன்னு உருவாக்குறாருன்னு வைங்களே, அந்த உருவாக்குற H dotக்கு ஏன் இவரோட ரியாக்ட் பண்ண இயலாதா டக்குன்னு? இவரும் சுயாதீன மூலகம் தானே. அப்ப என்ன நடக்க போறாருன்னா இங்க பாருங்க, கொஞ்சம் வெளியே அம்புக்குரிய கொடுக்க, இந்த டொட்ல இருந்து ஒரு அம்புக்குரிய கொடுக்க, இவங்க 2 பேரும் சேர அப்ப என்ன உருவாகும் நினைக்கிறீங்க? எங்களுக்கு என்ன மூலக்கூறு உருவாக்குறாரு? எங்களுக்கு HCl. இந்த பொண்ட் ஏகவின பிளவுக்கு போறாரு தானே. பிளவுக்கு போனாருன்னா அந்த பொண்ட் அப்படியே காட்டுங்க பாப்போம். கார்பன் ஒண்ணு, ஹைட்ரஜன் ஒண்ணு, இங்க ஹைட்ரஜன் ஒண்ணு, இங்க ஹைட்ரஜன் ஒண்ணு. இவர் யார்? எங்களுக்கு டொட் ஒண்ணு, சரிதானே? கார்பன் சுயாதீன மூலகம் இருக்கும் இப்படி ஒரு. இப்ப அடுத்தது உருவாக்குறது யாருங்க? எங்களுக்கு இவர் வாயு. உருவாக்குறது யாரு? HCl வாயு. சரியா இல்லையா? ரைட். அப்ப இப்ப விளைவ சொல்லுங்க பாப்பா எனக்கு. இங்க CH3 டொட்னு ஒண்ணு உருவாகும் கேஸ் நிலையில, HCl கேஸ்.
சரி, இப்பதான் நாங்க முதலாவது படியை எழுதி முடிச்சிருக்கோம். அதுல விலங்குதா என்னது எழுதி முடிச்சிருக்கோம்? நாங்க முதலாவது படி எழுதி முடிச்சிருக்கோம். கொஞ்சம் கவனிங்க. ரைட், இது நான் ஏல ஒன்னாவது எடுக்கிறேன். எப்படி ஒன்னாவது படி எடுக்கிறேன்? ஏல இப்ப 2 படிகள் வரணுமே. இவர் யாரு? மூலக்கூறு. அப்ப இவர் யாரு? மூலிகம். மூலக்கூறு மூலிக தாக்கத்துல இவர் யாரு? மூலக்கூறு. இவர் யாரு? மூலக்கூறு மூலிகம் விளைவாகும். விளங்குச்சா இல்லையா? ஆனா வேற வேற ரசாயனத்துல வேற வேற. எப்படி விருத்தி படியில என்ன சொல்றேன்னா உங்களுக்கு மூலக்கூறு மூலிகம் தாக்கம் அடைக்குள்ள அங்கிட்ட என்ன உருவாகுது? மூலக்கூறு மூலிகம் உருவாகுது. அவ்வளவுதான் விஷயம். அங்க ஆரம்ப படியில என்ன நடந்துச்சு? மூலக்கூறு பிரிஞ்சு மூலிகம் மட்டும் உருவானுச்சு. யாரு எங்களுக்கு? Cl2 பிரிகிறாரு, Cl2 உருவாகிறார். விளங்குச்சா? அது செப்பரேட் ஸ்டெப் ஒண்ணு. இப்ப படிக்க கூட இப்ப எடுக்க போற எல்லா 8 ஸ்டெப் எழுதுனது நாங்க 8 ஸ்டெப்லயுமே என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும்? மூலக்கூறு மூலிகம் தாக்கம் அடையும். விளைவாகிறது யாரு? இங்க பாருங்க. இப்ப அடுத்த மூலக்கூறு யாரு? இப்ப எங்களுக்கு ரெண்டாவது சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது யார்? அந்த CH3 டோட் இருக்காரு தானே? விளைவாளர் தானே CH3 டோட். இப்ப அவர் தானே ரியாக்ட் பண்ணணும். இப்ப அவருக்கு தானே பொண்டு உடஞ்சு போயிருக்கு. அவருடைய இந்த கை உடஞ்சு போச்சு. அப்ப இந்த கைக்கு பதிலா எந்த கையை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்? CL கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாமா இல்லாதா? இப்ப சொல்லுங்க. பாருங்க, ட்ரிக்கா சொல்லி தரேன் உங்களுக்கு. ஒரு CH3 டோட் ஒன்று தானே இருக்கு. இவர் யாரு? மூலிகம். அப்ப அடுத்து தாக்குறவர் யாரு? மூலிகமா மூலக்கூறா? மூலக்கூறு தானே விருத்திப்படியில தாக்கும். மூலிகம் தாக்குனா என்ன என்ன வந்து ஜாயின் ஆகணும்? CL ஒன்று தானே வந்து ஜாயின் ஆகணும். அப்ப CL ஒன்று வந்து ஜாயின் ஆகணும்னா கண்டிப்பா அந்த மூலக்கூறு யாரு? Cl2. வேற யாரும் இல்ல. இப்ப நீங்க கேட்கலாம், அதுதான் முதல் Cl2 முடிஞ்சு போச்சு. அடே கொஞ்சம் Cl2 வாடா வாயுவுக்கு இருக்கும். அந்த பரிசோதனை குழாய் இருக்கு, கொஞ்சமா இருக்கும், கூட இருக்குமா? எத்தனையோ கோடிக்கணக்கில் வாயு அணுக்கள் இருக்குமா இல்லையா அவளுக்கு? அப்ப அதுல ஒண்ணு அப்படி சிலது பிரிஞ்சு போகும். பிரிகடையாத Cl2 மூலக்கூறு இருக்குமா இல்லையா? நான் சொல்றேன், பரவிய சூரிய ஒளியில உள்ளுக்கு சரியா CH4 கேஸையும் Cl2 போட்டு பரவிய சூரிய ஒளியில முன்னிலையில பிடிச்சோன்னு Cl2 ஏகவின பிளவடையுதுன்னா 100% Cl2 மூலக்கூறுகள் யாவுமே அப்படி பிரிகடையுதான்னு கேட்கிறேன். அப்படி பிரிகடையாது. சில மூலக்கூறுகள் பிரியடைஞ்சு போகும். சில மூலக்கூறுகள் மூலக்கூறுகளாவே Cl2 காணப்படும் மூலக்கூற்று நிலையில. விளங்குதா இல்லையா? அதுல ஒரு ஆள் என்ன செய்ய போறாரு? இப்ப இவரோட ரியாக்ஷனுக்கு வர போறாரு. ரைட். இப்ப சரி, இப்ப விளைவு எழுதணுமே நாங்க. எப்படி விளைவை கொண்டு வர போறது? நம்ம இங்க எப்படி விளைவை கொண்டு வர போறோம்? எங்களுக்கு இந்த விளைவை கொண்டு வரணும்னா கண்டிப்பா என்ன தேவை? உங்களுக்கு ஒரு பொறிமுறை ஒண்ணு தேவைப்படும். ஏன்னா விளைவை கொண்டு வரணும், பொறிமுறை எனக்கு தேவைப்படுமே. ரைட். இப்ப இவரை நம்ம என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் ஓபன் பண்ணி வரைய போறோம். இங்க பாருங்க, ஓபன் பண்ணி வரைஞ்சா நான் இங்க வரைகிறேன் சரியா. அதுக்கப்புறம் விளைவு எழுதுறேன்னா இங்க பாருங்க, அவர் ஓபன் பண்ணி வரைகிறதுக்கு இது CH3 டோட்ங்கிறது எல்லாரும் விளங்கிட்டீங்க தானே? இப்போ போர்ட்ல கொஞ்சம் இந்த கேமராவில் கவர் ஆகுற இடத்துக்கு தான் என்னால் எழுத இயலும். அதனால அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த விளைவு எழுது சரியா. CH3 டோட். இதோட வேற யாரும் சேர போறா? இப்ப விளங்கல. Cl2 வாயு. இப்ப சரியா பண்ண எழுதுன சரியா? பவுண்டிங் அடிப்படையில சரியா இல்லையா? விலங்குதான் நான் கைக்கிறேனே, சரிதானே? ரைட். அப்ப யார் யார் சேர போறா? இப்ப இந்த கார்பன் டொட்டும் வேற இவர் பிரிகிறார் தானே ஏகவினை பிளவு. இவரும் வெளியில வருவார். விளங்குச்சா? இப்ப அவங்க 2 பேரும் சேரணும் தானே. இப்ப மத்தபடி என்ன செய்வார்? இவரு தனியா எப்படி பிரிவார்? விளங்குச்சா? இப்ப எனக்கு சேர்வையை சேர்த்து சொல்லுங்க பாப்போம். விளைவு CH3 Cl சக விலங்கல. இங்க பாருங்க, மூலிகமனு விளைவாயிட்டாரு. அதாவது இந்த விருத்திப்படி எப்படி ஆரம்பிச்சோம்? யாரால ஆரம்பிச்சோம்? 2 Cl டோட் பிரிச்சு தானே, அதுல ஒரு Cl டோட்டால ஆரம்பிச்சோம் தானே. இப்ப பாருங்க, புதிய Cl டோட் இன்னொன்னு உருவாக்கி இருக்கு. விளங்குச்சா இல்லையா? Cl டோட் நிறைய காணப்படுது அப்ப தொகுதியில. விளங்குதா இல்லையா என்ன சொல்றேன்னு? அப்ப நான் கேட்கிறேன், இது ஒரு செயின் ரியாக்ஷன் விளங்கப்படுத்தினா இல்லையா? இது என்ன ரியாக்ஷன்? ஒரு செயின் ரியாக்ஷன், சங்கிலி தாக்கம். அப்ப சங்கிலி தாக்கத்தை உருவாக்க ஒரு இடத்துல முடிஞ்சு போவாம சங்கிலியை கொண்டு வரது ஒண்ணு வேணுமா இல்லையா? சங்கிலியை ஆரம்பிச்சது யாரு? Cl டோட். இந்த தாக்கத்தின் முடிவுல விளைவாகி இருக்கிறது யாரு? அப்ப இவருக்கு இன்னொரு சங்கிலி தாக்கத்தை ஆரம்பிக்க இயலாதா? அல்லது சங்கிலியோட 2வது தாக்கத்தை ஆரம்பிக்க இயலாதா? என்ன சொல்றேன்? ரெண்டாவது தாக்கம்னா 4 கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பை உடைச்சி 4 கார்பன் குளோரின் பிணைப்புகளை உருவாக்கணும். ஒரு ஹைட்ரஜன் அணுவை 4 குளோரின் அணுக்களால பிரதிவிடணும். சரியா இல்லையா? ஒரு ஹைட்ரஜன் அணுவை 4 குளோரின் அணுவால பிரதிவிடணும். ஆனா அந்த பிரதியீடு நடக்கிறது இப்ப மேக்ஸோன் தானே. இது இவருக்கு பதிலா இவர் எக்ஸ்க்கு பதிலா அழைச்சி பிரதிவிடணும். நாங்க தெரியா கணிய மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரதியீடு நடக்கக்குள்ள முழுமையா ஒரு குளோரின் கார்பனோட ஃபிக்ஸ் ஆகக்குள்ள 2 ஸ்டெப் தேவைப்படுது. சரியா இல்லையா? முதலாவது ஸ்டெப் என்னது? கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு பிளவுன்னு ஒண்ணு நடக்குது. 2வது ஸ்டெப் கார்பன் குளோரின் பிணைப்பு உருவாக்கம்னு நடக்குது. சரியா இல்லையா நான் சொன்னது? இது என்னது? கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு
பிளவு. இது என்னது? கார்பன் கொள்ளின் பிணைப்பு உருவாக்கும். ரைட், இது விளங்குனுச்சா? ரைட், கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. இன்னொருக்கா அழிச்சிட்டு இன்னொருக்கா சொல்லி தர போறேன். இதான் இப்ப ஃபர்ஸ்ட் நாங்க படிக்கிறது. இப்ப அழிச்சிட்டு என்ன செய்ய போறேன்னா இன்னொருக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தர போறேன். அப்ப நல்லா பாத்துக்கங்க. ரைட், ஒரு தடவை பாத்துக்கிட்டீங்கன்னா மிச்சம் 6 தாக்கம் இருக்கு தானே, அந்த 6 தாக்கத்தையும் நீங்க தான் எழுத போறீங்க. அதுக்கப்புறம் இந்த 6 தாக்கத்தை நான் ஒவ்வொரு தாக்கமா விளங்கப்படுத்துவேன். கிளியரா? ரைட், இப்ப நான் கேட்கிறேன் விருத்திப்படி. இங்க உள்ளவங்க ஆன்சர் பண்ணுங்க. விருத்திப்படிய ஆரம்பிக்கிறது யாரு? ரைட், வெரி குட். சிஎல் டாட். விருத்திப்படிய ஆரம்பிக்கக்குள்ள ஒரு விருத்திப்படியில தாக்கம் அடைகிறது யார் யாரு? விலங்கல மூலக்கூறும் மூலிகங்களும். ரைட், விளைவாகிறது யார் யாரு? மூலக்கூறும். ரைட், வெரி குட். அடுத்த விஷயம், ஒரு பிரதான விளைவை உருவாக்க எத்தனை ஸ்டெப்ஸ் தேவைப்படும்? 2 ஸ்டெப் தேவைப்படும். ஒரு பிரதான விளைவை உருவாக்க எத்தனை ஸ்டெப் தேவைப்படுது? எங்களுக்கு 2 ஸ்டெப் தேவைப்படுது. அதுல முதலாவது ஸ்டெப்பை பொதுவா ஒரு ஹெடிங் சொன்னா என்ன ஹெடிங் சொல்லலாம்? கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு பிளவு. 2வது ஸ்டெப்புக்கு என்ன ஹெடிங் சொல்லலாம்? கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்கம். ரைட், இப்ப நம்ம என்ன ஹெடிங் போட்டிருக்கோம் இப்ப நம்ம கோப்பில? முதலாவது பிரதான விளைவான CH3 Cl உருவாக்கம் போட்டோம்னா, இல்லாட்டி முதலான பிரதான விளைவோட உருவாக்கம் போட்டீங்கன்னா ரைட், அப்ப டேஷ் பண்ணிக்கிட்டு ரெட் கலர் எழுதுங்க. CH3Cl. CH3Cl என்னையோட சேர்ந்து எழுதுவோம். விளங்குனுச்சா? CH3Cl. ரைட், CH3Cl. அதுல எழுதுங்க. இப்ப அதுதானே ஏன்னு போடுங்க தானே, அதுல எழுதுங்க. 1வது ரெட் கலர்ல கோப்பில இப்படி 1வது போட்டு எழுதுங்க. ரைட், கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு பிளவு அப்படின்னு போடுங்க. கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு பிளவு அப்படின்னு போடுங்க. கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு பிளவுன்னு போடுங்க. சரியா? என்ன ரியாக்ஷன்? ரியாக்ஷன் சொல்லுங்க. ரியாக்ஷன் எழுதுவோமா இல்லாட்டி நாங்க பொறிமுறை எழுதுவோமா? ரியாக்ஷனை எழுதுவோம், இடத்த வைப்போம், பொறிமுறை எழுதிட்டு திருப்பி ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம். வேற மெத்தட் எப்படின்னு சொல்லி, என்ன ரியாக்ஷன்? CH4 கேஸ் சக Cl2 Cl டாட் கேஸ். பௌதிக நிலை தேவையில்ல, ஆனா எல்லாமே வாயுனால பயப்படாம நம்ம கேஸ்ங்கிறத போட்டுக்கிட்டு போகலாம். விளங்குச்சா? உருவாகிற மூலிகங்கள்ல இருந்து மூலக்கூறுகளுக்கு எல்லாத்தையும் என்னன்னு போடலாம்? ரைட், இப்ப சொல்லுங்க என்ன விளைவாகுது எங்களுக்கு? ரைட், உங்களுக்கு விளங்கி இருக்கேன்னா இப்ப CH3 டாட் ஒன்னு. அடுத்தது வெரி குட், HCl கேஸ் ஒன்று உருவாகி இருக்கும். இப்ப பொறிமுறை எழுதுனால இப்ப இது உங்களுக்கு கிளியர். இப்ப விளங்குது? ஒரே ஸ்டெப்ல சொன்னீங்களா இல்லையா பொறிமுறை எழுதுனால? ரைட், அடுத்தது இது எப்படி பொறிமுறை எழுதுறதுன்னு சொல்லுங்க. பிறகு CH4 இருக்காரு. நான் என்ன இப்படி எழுதுறேன் பாருங்க. கார்பன் sp3 கலப்பு தானே, இந்த 3 ஹைட்ரஜன் பொண்ணை இப்படி எழுதுறேன். எழுதுறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று வேணுமே, இடத்தை சேமிச்சுக்கிட்டே எழுதுவோம். பிளவடைய போற ஹைட்ரஜன் இங்கிட்டு காட்டுறேன் பொண்டு. இப்ப பௌதிக நிலையெல்லாம் போடாங்க. இவர் யாரு? Cl டாட். ரைட், எப்படி பிரிய போறாரு இப்ப Cl டாட்? இப்ப சொல்லுங்க. கார்பன் பொண்டை சரியா காட்டியிருக்கேனே. எப்படி வருவார் இவரு? இவரு பிணைப்புல இருந்து பிணைப்பு மத்தியில இருந்து குளோரின் இந்த பிளஸ் வரைக்கும் போடுவோமா? இங்க இவர் குளோரின் சுயாதீன மூலிகத்துல இருந்து இவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி. இப்ப கார்பன் பிணைப்பு ஒரு தடவை தானே காட்டியிருக்கீங்க, திருப்பி என்ன செய்யணும்? இதை இங்கிட்டு காட்டணும். நான் பிணைப்புல இருந்து பிணைப்பு மத்தியில இருந்து இந்த பக்கத்து கண்டிப்பா காட்டணும். எஸ்ஐலயோ ஸ்ட்ரக்சர்லயோ 4வது சி பார்ட்ல ஸ்ட்ரக்சர்ல இதை கேட்கலாம். எஸ்ஐல 8வதுல ஒரு டி பார்ட் மாதிரி சி பார்ட் மாதிரி பொறிமுறை எழுத சொல்லி கேட்கலாம் ஏதாச்சும். இல்லைங்கதா? அந்த நேரம் அம்புக்குறிகளுக்கு மிஸ் ஆனா அம்புக்குறிகளுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. நல்ல நினைவு வச்சுக்கோங்க. ஒரு ஏகவீன பிளவு எழுதக்குள்ள அம்புக்குரிய ஒரு பிணைப்புக்கு எழுதுனீங்கன்னா பிணைப்புக்கு 2 பக்கமும் அம்புக்குறி போடணும். என்ன விஷயம்னா நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? சில நேரம் இதை எழுதுவீங்க, இதை மறந்துடுவீங்க. அது அடிக்கடி நடக்கிற விஷயம் ஒண்ணு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள ரொம்ப கவனமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு பிணைப்புக்கான வேலையை முடிங்க. கிளியரா? சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம்.
இப்ப என்ன உருவாகும் இங்க இப்ப sp2 கலப்பு என்னது ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் இது என்னது எங்களுக்கு ஒரு டாட் திருப்பி யார் உருவாக்குறா எங்களுக்கு ரைட் இந்த பொண்டனா விரிச்சு வரைஞ்சிருக்கீங்க HCl உருவாகி இருக்கா சரியா இல்லையா ஒன்னாவது என்ன நாங்க எழுதுனது கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு பிளவு பத்தி எழுதணும் இப்ப ரெண்டாவது எழுதுறது யாரை பத்தி நாங்க சொல்லுங்க பாப்போம் கார்பன் டேஷ் குளோரின் பிணைப்பு உருவாக்கம் பத்தி எழுத போறோம் விலகணிச்சு அப்படின்னு சொல்லி ரைட் இப்ப கார்பன் டேஷ் குளோரின் பிணைப்பு உருவாக்கத்துக்கு இந்த மூலக்கூறை இந்த மூலிகத்தை யாரோட ரியாக்ட் பண்ண வைக்க போறோம் நாங்க மூலக்கூறோட குளோரின் கண்டிப்பா வேணுமே அப்ப Cl2 தான் மூலக்கூறு அப்ப சொல்லுங்க பாப்பா தாக்கத்தை CH3 கேஸ் டாட் சக Cl2 கேஸ் சரி இப்ப நான் என்ன செய்யறேன்னா பொறிமுறையை எழுதி காட்டிட்டு விளைவு எழுதுறேன் ரைட் என்ன பொறிமுறைன்னு சொல்லுங்க இப்ப எனக்கு இப்ப கவனிங்க இப்ப பொண்டை ஏதோ எந்த பொண்டோ அதுதானே இப்ப நாங்க எழுத போறோம் இப்ப கார்பன் ஒண்ணு இருக்காரா இப்ப எங்களுக்கு கார்பன் ஒண்ணு இந்த ஹைட்ரஜன் இருக்காரு இந்த ஹைட்ரஜன் இருக்காரு இந்த பொண்ட் ஆனா இப்ப பொண்டுக்கு சம்பந்தம் இல்ல இந்த மூலிகத்துக்கு தான் சம்பந்தம் விலகணிச்சா பொண்டுக்கு சம்பந்தம் இல்ல இந்த மூலிகத்துக்கு தான் சம்பந்தம் ரைட் இவரோட யாரு தாக்கமடைய போறாரு Cl2 மூலக்கூறு ஒண்ணு ரைட் இப்ப சொல்லுங்க பாப்பா எனக்கு அம்புக்குறிகளை சொல்லுங்க சரியா திசையில இந்த பொண்டோடயா இந்த பொண்டை பிளவடை வைக்கிறது இல்ல விலகணிச்சா மூலிகத்துல இருந்து காட்டுங்க அப்ப இந்த பொண்டு வேணா இங்கிட்ட இப்படி உடஞ்சி போகும் சரியா இல்லையா இந்த பொண்டு யாரோட சேரணும் இவரும் பொண்டை நீட்டமா காட்டினா பரவாயில்ல இவரும் சேரும் சரியா இல்லையா சொன்னது கிளியரா யார் ரெண்டு பேர் சேர்றாருன்னு இப்ப எனக்கு விடைய சொல்லுங்க பாப்பாங்கிட்டு CH3 இங்க பாருங்க கார்பன் ஹைட்ரஜன் 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 இத பாருங்க இப்ப யார் வந்துட்டாரு Cl அங்கிட்டு வேற யாரு பேலன்ஸ் இருக்காரு இப்ப எங்களுக்கு இது ஒரு சரியான அழகான ஒரு ரிதம் ஒண்ணு அழகான ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு இதை செஞ்சுட்டு போனா அழகா ஆன்சர் எங்களுக்கு வரும் ரைட் இப்ப மேல விளைவை சொல்லுங்க எனக்கு யார் எங்களுக்கு CH3 Cl கேஸ் சக இப்ப இந்த Cl டாட் இது தாக்கம் ஏ தானே ஏன்னு தானே எழுதுனது ஏல ஒன்னு ரெண்டு தானே எழுதிருக்கோம் நாங்க அவர் என்னத்தை கொண்டு போவாரு தாக்கம் B செயினை ஸ்டார்ட் பண்ணுவாரு விளையாணிச்சால யாரோட தாக்கம் இப்ப இந்த கார்பன் பிரதியிட அலசன் பிரதியிடப்படுறாரு தானே குளோரின் பிரதியிடப்படுறாரு தானே குளோரின் எப்படி பிரதியிடப்படும் ஒவ்வொரு குளோரினா பிரதியிடப்படக்குள்ள ஒரு குளோரினுக்கு 2 ஸ்டெப் தானே நல்ல நினைவு வச்சுக்கோங்க இது அடுத்தடுத்தா நடக்கிற படி ஒண்ணு ஒரு குளோரின் பிரதியிடப்பட்டா அடுத்த குளோரின் தான் அடுத்தது பிரதியிடப்படும் 2 குளோரின் ஒரே தான் பிரதியிடப்படாது விலகணிச்சா அதாவது என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு குளோரினா தான் என்ன செய்யும் எங்களுக்கு பிரதியிடப்படும் எப்படி பிரதியிடப்படுவார் எங்களுக்கு இது ஒவ்வொரு குளோரினா தான் பிரதியிடப்படும் விலகணிச்சா அப்ப அடுத்த குளோரினை பிரதியிடணும்னா யாரோட தாக்கம்னு சொல்லுங்க இந்த Cl டாட் விட போர்ட்ல இருக்கு உருவான இந்த விளைவுடைய தாக்கத்துக்கு போகணும் யாரோட உருவான விளைவுல இந்த Cl டாட் ஒரு கார்பன் ஹைட்ரஜன் பொண்டோட தாக்கணும் விலகணிச்சா இல்லையா அப்ப நீங்க இதே மாதிரி ஒண்ணு எழுதணும் ஆனா உங்களுக்கு தெரியும் இங்க இப்ப யார் இருக்கா ஒரு Cl இருக்காருன்னு அர்த்தம் இப்ப அந்த செயின் அப்படியே எழுதிட்டு போயிலுமா இல்லாதான் கிளியரா ரைட் அழகா கொப்பில நீட்டா இதெல்லாம் ரெட் கலர்ல எழுதுங்க இதெல்லாம் ரெட் கலர்ல எழுதி எடுத்துட்டு ரைட் இதை நான் பிளாக்லும் ப்ளூல எழுதியிருக்கேன் தானே பிணைப்புகளை இப்ப அவசரப்படாம கலர்ஃபுல்லா நீங்க வேணா கிரீன் ஒன்று இருந்தா கிரீன் கலர்ல காட்டுங்க ஒரே கலர்ல யூஸ் பண்ணி இப்பதான் பிராக்டிஸ் பண்றீங்க அமைதியா பிராக்டிஸ் பண்ணுங்க அடுத்தடுத்த ரியாக்ஷன்ஸ் எழுதும் ரைட் ஒரு 5 மினிட்ஸ் தரேன் டக்குன்னு எழுதி எடுங்க பாப்போம் குயிக்கா எழுதுங்க அடுத்து இரண்டாவது பிரதான விளைவின் உருவாக்கம் இரண்டாவது பிரதான விளைவின் உருவாக்கம்
இரண்டாவது பிரதான விளைவின் உருவாக்கம் அப்படின்னு எழுதுங்க. இப்ப யார் அந்த இரண்டாவது பிரதான விளைவு? 2 குளோரின் பிரதியிடப்பட்ட விளைவு இரண்டாவது பிரதான விளைவு. 1 குளோரின் பிரதியிடப்பட்ட விளைவு முதலாவது பிரதான விளைவு. விளங்குனிச்சா? அப்ப 2 குளோரின் பிரதியிடப்பட்ட விளைவு இரண்டாவது பிரதான விளைவுடா யாரு? டேஷ்மெண்ட் எழுதிருக்கணும். CH2 Cl2. இங்க உங்களுக்கு நினைவு இருக்கும், இந்த சிக்மா பாண்ட் வரையக்குள்ள யூனிட் 2ல இதெல்லாம் நான் படிப்பிச்சிருப்பேன். இது என்ன பேஸ் எல்லாமே நாங்க யூனிட் 2ல படிச்சிருக்கோம். நினைவு இருக்கா? இப்ப இந்த டேஷ் போடுறது இல்ல, நான் அந்த வசனத்தோட தான் டேஷ் போட சொன்னேன். யாரு? CH3 Cl, CH2 Cl2, அடுத்தது CH Cl3, அடுத்தது CCl4. இவர் யாரு எங்களுக்கு? குளோரோமெத்தேன். மெத்தேன்னா ஒரு கார்பன், என்ன எல்லாமே சிங்கிள் பாண்ட். இது இது குளோரோமெத்தேன், இது மூக்ளோரோமெத்தேன், இது நாக்ளோரோமெத்தேன். அல்லது இவருக்கு ரெண்டுக்கு வேற வேற பேர் இருக்கு. கார்பனாட் குளோரைட், கரைப்பான் பிரித்தெடுப்புல உள்ள படிச்சிருப்பீங்க. இவர் குளோரோஃபார்ம். இவர் யாரு? இங்க பாருங்க, இதான் குளோரோஃபார்ம். குழப்பம் வந்துடும். யாருல குளோரின் கூட? இதுல 3 குளோரின், இதுல குளோரின் குறைவு. கூடுன குளோரின் உடையவர் தான் குளோரோஃபார்ம். இல்லைங்களா இல்லையா? குளோரின் குறைஞ்சா குளோரோஃபார்ம் இல்ல. எப்படி? கூடுன குளோரின் இருக்கும் அமைப்பு தான் யாரு எங்களுக்கு? குளோரோஃபார்ம். நிறைய பேருக்கு சிக்கல் வரும், என்னது CH3Cl குளோரோஃபார்மா அப்படி இல்லாட்டி CHCl3 குளோரோஃபார்மா. யார் குளோரோஃபார்ம்? CHCl3. எதுல குளோரின் கூட அவர் தான் குளோரோஃபார்ம். இல்லைங்களா இல்லையா? இதான் அடுத்த விஷயம். ரைட். அப்ப எழுதுங்க, இரண்டாவது பிரதான விளைவு உருவாக்கம் யாரு? CH2 Cl2. பேர் என்னது எங்களுக்கு? அவரோட இருக்ளோரோ மெத்தேன். இருக்ளோரோ மெத்தேன். திரும்ப ரியாக்ஷன் பாப்போமே. இப்ப இதுக்கு நான் எழுதி காட்டுறேன், இங்க கவனிங்க. இப்ப முதலாவது தாக்கம் என்ன தாக்கம்? ஹெடிங் போடுவீங்க. இதுல பீல ஒண்ணாவது, பீல ஒண்ணாவது என்ன ரியாக்ஷன் எங்களுக்கு? பீல ஒண்ணாவது ரைட், கார்பன் ஐதரசன் பிணைப்பு பிரிகை. அதாவது யார் யார் தாக்கம் அடைய போறா? முதலாவது விருத்திப்படியில சிம்பிள் ஏல, ரெண்டாவதுல உள்ள அந்த விளைவுகள் யார் யாரு? CH3Cl Cl அவங்க தான் அடுத்த தாக்கத்தின் தாக்கிகளா அமைவாங்க. விளங்குனிச்சா? அப்ப யார் அந்த தாக்கிகள் சொல்லுங்க? CH3Cl கேஸ் சக Cl கேஸ். ரைட். இப்ப இவருக்கு நம்ம என்ன செய்யலாம்? பொறிமுறையை எழுதுவோமா? இப்ப நம்ம எழுத பழகிருக்கோம் தானே பொறிமுறை. அப்ப நம்ம ஒழுங்கா எழுதிட்டு போறேன். எப்படி எழுதுறது? கார்பன் எந்த பாண்ட் பிளவடையுமோ அந்த பாண்ட் இங்க காட்டிக்கும். லேசு தானே அப்படி காட்டுறது. இங்கிட்ட யாரு எங்களுக்கு? ஐதரசன் ஒண்ணு, இங்கன ஐதரசன் ஒண்ணு, இங்கன யாரோ வருவா எங்களுக்கு? குளோரின் ஒண்ணு. ரைட். இப்ப இவரோட யார் தாக்கமடைய போறாரு? Cl தாக்கமடைய போறாரு. சரியா? எப்படி உருவாகும்? பிணைப்பு முதல் பிளக்கணும் என்ன? இது ஓகே. பிணைப்பு பிளவு, ஏகவீன பிளவு. திருப்பி இங்கிட்டு இந்த திசையில ஒண்ணு, இப்ப இந்த குளோரினோட ஒண்ணு. சரியா இல்லையா? யாரு விளைவாகிறப்ப? விளைவு சொல்லுங்க எனக்கு. விளைவு எழுதுங்க. சரியா விளைவு பாருங்க. ரைட். முத வரைஞ்சிட்டு எழுதுமா விளைவு யாருங்கிறது? முத வரைஞ்சிக்கோமா? அப்ப எழுதுற லேஸ் தானே எங்களுக்கு. பொண்டை வரைஞ்சிக்கோ. பொண்டை வரைஞ்சி சொல்லுங்க எனக்கு. கார்பன் ஒண்ணு, வேற ஒரு ஹைட்ரஜன் இங்க ஓடி போயிடும். அப்ப அந்த விளைவு வரைஞ்சிருமே முதல்ல நாங்க. யார் எங்களுக்கு? HCl. அடுத்தது HCl தானே. அடுத்து சொல்லுங்க இப்ப எனக்கு. கார்பன் ஒண்ணு இருக்காரு, ஐதரசன் ஒண்ணு இருக்காரு. அடுத்தது இன்னொரு ஐதரசன். இப்ப யார் எங்களுக்கு? குளோரின். இவருக்கு என்ன வரும் எங்களுக்கு? ஒரு டாட் வரும். சரியா இல்லையா? அப்ப மேல விளைவு எழுதுன எப்படி எழுதலாம்? CH2Cl டாட் சக இது கேஸ் என்ன? HCl. நீங்க பௌதிக நிலை போட வேண்டிய அவசியம் ஒண்ணு இருக்கா? ஆர்கானிக் இன்ஆர்கானிக்ல போட தேவையில்ல. விளங்குதா? ரைட். இது முடிஞ்சு. இப்ப ரெண்டாவது ரியாக்ஷன் என்னது? இங்க பாருங்க, நான் ஹெடிங் எழுதல, நீங்க ஹெடிங் எழுதணும். என்னது ஒன்னாவது ஹெடிங்? என்னது? அதை இப்ப நீங்க உருவாயிருக்கணும், பழகி இருக்கணும். கார்பன் ஐதரசன் பிணைப்பு பிரிகை. ரெண்டாவது ஹெடிங் என்னது? கார்பன் குளோரின் பிணைப்பு உருவாக்கம். ரைட். இப்ப சொல்லுங்க, பிணைப்பு உருவாக்கத்தை யார் யார் தாக்கம் அடைய போறா? ஒரு மூலிகம். என்ன? யார் அந்த மூலிகம்? இந்த இருக்கிற விளைவுல CH2Cl டாட் மூலிகம். யாருக்கு? அந்த கார்பனுக்கு தான் டாட் வைக்கணும். வேற ஐதரசனுக்கோ குளோரினுக்கோ கொண்டு போய் வைக்கிறது இல்ல. யாருக்கு வைக்கணும்? கார்பனுக்கு வச்சாச்சு. இப்ப இவரோட யாரு தாக்கணும்? Cl2 கேஸ். பாத்தீங்களா அந்த ரிதம் விளங்குச்சு என்னன்னு சொல்லி அழகா. யார் தாக்குறாரு எங்களுக்கு?
Cl2 கேஸ் சரியா, Cl2 கேஸ். இப்ப தாக்கணும் என்ன விளைவாகணும்னு பார்க்கணுமே, ரைட். இப்ப நம்ம பாண்டிங் அடிப்படையில் இதை வரைஞ்சிக்கோ, கவனிங்க பாப்பா. இப்ப கார்பன் ஒன்று இருக்காரு இங்க, அடுத்தது கார்பனுக்கு டொட் ஒன்றும் இருக்காரு, ஐதர்சன் இருக்காரு, ஐதர்சன் இருக்காரு. ரைட், குளோரின் அங்கிட்டு வரைஞ்சாலும் இப்ப சிக்கல் ஒன்றும் இல்லை விளங்குச்சா, ஏன்னா அது இப்ப விஷயமே இல்லை எங்களுக்கு. வேற யார் எங்களுக்கு இங்க ஒரு குளோரின், அடுத்தது இன்னொரு குளோரின். இப்ப சொல்லுங்க பாப்பா பொண்ட வரைங்க. எப்பயுமே டொட்ல இருந்து ஒன்று வரைகிறத நம்ம டொட்ல இருந்து ஒரு அம்புக்குரிய வெளியே கொடுக்குறோம். அடுத்தது பொண்ட பிரிங்க, பிணைப்புல இருந்து பிணைப்பு மத்தியில இருந்து மூலக்கூறு முடிவு வரைக்கும். இங்கிட்டு வாரது பிணைப்புல இருந்து பிணைப்பு மத்தியில இருந்து மூலக்கூறுல முடிச்சீங்கன்னா 2 சிஎல் டொட் வந்துடும். அப்படி வர இயலாது. இப்ப இங்கிட்ட ஒரு டொட் இருக்கு, அப்ப அந்த டொட் வரைக்கும் போனதுல அவரோட சேர்த்து விடணும். சரியா இல்லையா? ரைட், இப்ப என்ன உருவாகும் எங்களுக்கு அந்த ரியாக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு. பொண்ட வரைங்க. இப்ப எனக்கு ஒரு குளோரின் வந்துட்டாரு இப்ப உங்களுக்கு. கார்பன் ஒண்ணு, ஹைட்ரஜன் ஒண்ணு, ஒரு ஹைட்ரஜன், அடுத்து ஒரு குளோரின், அடுத்து இன்னொரு குளோரின். சரியா இல்லையா? வேற யாரும் உருவாகும் எங்களுக்கு இன்னொரு சிஎல் டொட் உருவாகும். சரியா இல்லையா? அப்ப மேல எழுதுன இப்ப CH2 ரெண்டாவது பிரதான விளைவு, Cl2 கேஸ் உருவாகிட்டாரு. அடுத்த ரியாக்ஷனை கொண்டு போக தேவையான யார் இருக்காரு, Cl டொட் இருக்காரு. இப்ப விளங்குச்சா இல்லையா? இதுவும் கேஸ். கிளியரா? கிளியரா நமக்கு எதுவும்? ரைட், ஓகே. இப்ப இதையும் எழுதிடுங்க. ஆனா இங்க ஹெடிங்ஸ் எழுதணும் ரெட் கலர்ல விளங்குதா? ஹெடிங்ஸ் எழுதிட்டு தான் எழுதி எடுக்கணும். டியூட்டே நிரப்போம் நம்ம. ரைட், இப்ப இந்த ஆன்லைன்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. இது விளங்குனுச்சா இல்லாட்டி ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க பாப்பா. இதுக்கு குயிக்கா போடுங்க பாப்பா மெசேஜ் ஒன்று. ஓகேனா தம்ஸ் அப் பண்ண கொடுங்க. டவுட் இருந்தா மட்டும் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு அங்க ரியாக்ட் பண்ணலாம் தானே, ரியாக்ட் பண்ணுங்க பாப்பா. ரைட், ரைட். மத்தவங்க மிச்சமாக ஓகேன்னு சொன்னா தயவு செஞ்சு தம்ஸ் அப்னு போட்டு வாங்க. இப்போ நீங்க சப்ஜெக்ட்ல கிளியர்னு எனக்கு விளங்கும். ரைட், பண்டாரில் உள்ள ஆட்கள் கொஞ்சம் இந்த பண்டாரில் பிசிக்கல் கிளாஸ் வரவங்க ஆன்லைன்ல இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணிக்கங்க. அப்ப எனக்கு செக் பண்ணி கொஞ்சம் லேசு. பண்டாரில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேமரா ஆன் பண்ணீங்க. இப்போ கொஞ்சம் பேர் ஆன் பண்ணிருக்கீங்க, 2 3 பேர் ஆன் பண்ணி இல்ல. குயிக்கா ரைட். நாளைக்கு கேசஸ் ரிவிஷன் நடக்கும் 26 பேட்சுக்கு. தேவையான ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னு இங்க இருந்து படிக்கலாம், அப்படி ஆன்லைன்ல படிக்கிறவங்க ஆன்லைன்லயே படிக்கலாம். அவங்களோட ரிவிஷன் டே வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது கேசஸ். அப்போ அதுக்கு தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பிசிக்கல் கிளாஸ் வந்து படிக்கிறனாலும் படிக்கலாம்.
இதை எழுதிட்டு இப்ப குயிக்கா நீங்க அடுத்ததுக்கு எழுதுங்க. இப்ப எழுதி முடிச்சுட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்காம அடுத்ததுக்கு எழுதுங்க. சரியா? ரைட். மூணாவது பிரதான விளைவு. யார் மூணாவது பிரதான விளைவு? 3 குளோரின் பிரதியிடப்பட்டவர். ஏன்னா மூணாவது பிரதான விளைவு. அதை அவர் நான் எழுதுனேன். யார் எங்களுக்கு? CHCl3. இதான் மூன்றாவது பிரதான விளைவு. ரைட். இதை உருவாக்குறதுக்குரிய படிமுறைகள் இந்த மாதிரி 2 எழுதுங்க பாப்போம் குயிக்கா. சரி, எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Right. இப்ப மூன்றாவது பிரதான விளைவு உருவாக்கம் கவனிங்க. மூன்றாவது பிரதான விளைவிட உருவாக்கம் கவனிங்க. இப்ப இந்த இருக்காரு, இவர் தான் எங்களுக்கு மூன்றாவது பிரதான விளைவிட தாக்கிகள். யார் யார் எங்களுக்கு மூன்றாவது பிரதான விளைவிட தாக்கி? இந்த CH3Cl2 கேஸும் Cl2. யார் யார் எங்களுக்கு? இப்ப சி என்ன இங்க பி இல்ல இங்க சி. CH2Cl2 கேஸும் வேற யார் எங்களுக்கு ஒரு Cl கேஸும் தான் இந்த மூன்றாவது பிரதான விளைவை ஆரம்பிக்க போற முதலாவது படி. சரியா இல்லையா? ரைட். இதை அழிச்சிருவோம் நம்ம. ரைட். என்ன தாக்கம் இப்ப எங்களுக்கு இதுல வரும்? இப்ப கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் தான் பிளவடைய போறாரு. அதை அப்படியே வச்சாச்சுங்கிட்டு மிச்சம் 3 பாண்டையும் காட்டியாச்சு இங்க. ரைட். இங்க ஹைட்ரஜன் 2. ரைட். ஒரு ஹைட்ரஜன் அங்க எழுதியாச்சு. நம்ம இங்க ஒரு குளோரினும். அடுத்து யார் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு குளோரினா வராரு. என்ன இப்ப உங்களுக்கு எங்களுக்கு சக இவரோட யார் எங்களுக்கு Cl. என்ன விளைவு வரும் சொல்லுங்க பாப்போம். தகுதி எழுதுனா இவர் பிணைப்பு இங்க, இவர் Cl. இங்க. இந்த பிணைப்பையும் உங்களுக்கு வழங்கணும். விளங்குச்சா? அதை மறந்துடுறது இல்ல. எக்ஸாம்ல மார்க்ஸ் கிடைக்காத அந்த அம்புக்குறிப்பில செய்யினா. ரைட். இப்ப சொல்லுங்க எனக்கு விண்டோ திறந்த மாதிரி கார்பன் 1, ஹைட்ரஜன் 2, அதே மாதிரி ஒரு குளோரின். ஹைட்ரஜன் 2ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு இப்ப வெளியே. சரியா இல்லையா? அப்ப 2 குளோரினும் ஒரு ஐதரசன் முடிய ஒரு மூலிகம்னு தோற்றுவிக்கப்படும். கார்பன் மூலிகம்னு வித்தியாசமான மூலிகங்கள். திருப்பி எங்களுக்கு HCl கேஸ் ஒன்று ஒரு மேனா. ரைட். அதை பொண்ட் அடிப்படையில் தானே வரைகிறது கீழே நாங்க. அப்ப இது HCl. ரைட். அப்ப மேல எழுதுனா இப்ப எங்களுக்கு யார் வருவாரு? CHCl2 டாட் கேஸ் சக HCl கேஸ். சரி. ரைட். இப்ப அடுத்த ஸ்டெப் என்னது? இப்ப அவங்க 2 பேருக்கு இடையிலான தாக்கம் வேணா இல்ல HCl இல்ல யாரோட மூலக்கூறு Cl2. ரைட். அப்ப சொல்லுங்க எனக்கு CHCl2 கார்பனுக்கு மேல டாட் கேஸோட யார தாக்கம் அடைய போறாரு இப்ப எங்களுக்கு? Cl2 கேஸ் தாக்கம் அடைய போறாரு. ரைட். என்ன விளைவுன்னு சொல்லுங்க. என்ன விளைவு? ரைட். எங்களுக்கு கார்பன் ஒன்று இருக்காரு. ஹைட்ரஜன் இங்க காட்டுறேன். இங்க எங்களுக்கு ஒரு குளோரின், இன்னொரு குளோரின். அவரை தானே ஹைட்ரஜன்லயே வேற. ரைட். இவரோட யார் எங்களுக்கு Cl2 தாக்கமடைய போறாரு. ரைட். இப்ப இவர் பொண்டை என்ன செய்வார்? இவரு பொண்டை இவர் இங்கிட்ட எடுப்பாரு. இவர் பொண்டை எங்க செய்வாரு? இந்த டொட்டோட எடுப்பாரு. சரியா இல்லையா? டொட்டோட எடுத்தா என்ன விளைவு வரும் இப்ப சொல்லுங்க. சக்சஸ்ஃபுல்லா மூணாவது குளோரினும் பிரதியிடப்பட்டிருக்கேன். ரைட். எப்படி எங்களுக்கு கார்பன் 3 குளோரின் இப்ப, அதாவது குளோரோஃபார்ம். வேற யார் எங்களுக்கு அடுத்த ரியாக்ஷன் நாலாவது படியை தொடங்குறதுக்கான தாக்கி 2 பேரும் இவங்க தான் செயின்ல. கண்டிப்பா யாரு இங்க எனக்கு விளைவு சொல்லுங்க பாப்போம். மேல எழுதுனா CHCl3 கேஸ் சக Cl டாட் கேஸ். சரியா இல்லையா? இதான் விளைவு. ரைட். எழுதுங்க பாப்போம். இது விளங்கி இருந்தா அழகா ஒரு ரிதம்ல இது போய்கிட்டு இருக்கேன்னா எங்களுக்கு கஷ்டம் இல்லாத ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு. தாக்க படிமுறைகள் கூடுனதுக்கு எங்களுக்கு ரியாக்ஷன் எழுதுறது ஒரு பெரிய கஷ்டமா இல்ல. ஏன்னா செயின் மாதிரி எழுதிக்கிட்டே போகத்தான் இருக்கு. ரைட். குயிக் எழுதி எடுங்க. எழுதி எடுத்துட்டு ரைட் சும்மா இருக்காம அடுத்து யாரு எங்களுக்கு நான்காவது பிரதான விளைவு CCl4 உருவாக்கத்தை எழுதுங்க பாப்போம். நான் சொல்ற மாதிரி CCl4 உருவாக்கம். அப்ப இந்த CCl4 உருவாக்கத்துக்குரிய 2 படிமுறைகளை எழுதி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். விருத்தி படியில் உள்ள மொத்த 8 ஸ்டெப்பை நீங்க எழுதின மாதிரி, அதாவது ஒவ்வொரு ஐதரசன் அணுவையும் ஒரு குளோரின் அணுவால பிரதிட்டு முடிச்சிருப்போம். விளங்குதா இல்லையா? எழுதிக்கிட்டே கேளுங்க. இதே மாதிரி தான் நீங்க நாங்க ரியாக்ஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ரைட் நம்ம எழுதுனது என்னன்னா ஒரு விளைவு கலவை உருவாகும்னு சொல்லி, தனி விளைவு உருவாகாதுன்னு சொல்லி.
தாக்கத்தை ஆரம்பத்தை எடுத்து பாருங்க. CH4 கேஸ் Cl2 கேஸோட தாக்கமடைய வைக்கக்குள்ள CH3Cl CH2Cl2 அதே மாதிரி எங்களுக்கு CHCl3 CCl4 உருவாகும். இவ்வளவு வேகமா எழுதி முடிக்க முடியுமா அவ்வளவு வேகமா எழுதி முடிங்க இந்த படிய. இது எழுதுனீங்கன்னா எங்களுக்கு ஒரு விருத்தி படிகள் உள்ள அவ்வளவு ஸ்டெப்ஸ் இப்ப முடிஞ்ச மாதிரி. ரைட், ஓகே. இப்ப அடுத்த ரியாக்ஷனுக்கு போவோம். ரைட், அடுத்தது யார் எங்களுக்கு நான்காவது பிரதான விளைவு. அதாவது இப்ப ஹெடிங் போடுற மெத்தட் எப்படி, என்னென்ன ஹெடிங்ஸ் போடணும்னு அந்த விதத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க கொப்பியில் அழகா அந்த ஹெடிங்ஸை போட்டு எழுதிட்டு போகணும். ரைட், நம்ம டியூட்டை நிரப்புறதை பத்தி அப்புறம் பார்ப்போம். டியூட்ஸ் எப்படி நிரப்பிக்கிறதுன்னு சொல்லி. அப்ப 2 தடவை இந்த ரியாக்ஷன்ஸ் எழுதக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும்? ரைட், அது ஞாபகத்தில் நிக்கிறது கொஞ்சம் கூடு. ரைட், இங்க அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்க நான்காவது பிரதான விளைவு யார் எங்களுக்கு CCl4 உருவாக்கும். அப்ப யாரு தாக்க மாட்டேறான்னு சொல்லுங்க. எந்த இனம் தாக்க மாட்டேறாரு? CHCl3 கேஸ் ஒன்னும் வேற யார் எங்களுக்கு Cl டாட் கேஸ் ஒன்னும் தாக்க மாட்டேக்குள்ள தான் எங்களுக்கு விளைவு எழுத போறோம். எப்படி எழுதுறது? அந்த பொண்ட சொல்லுங்க எனக்கு. இப்போ ஒரே ஒரு கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு மட்டும் தான் எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. இங்க Cl1 இங்க Cl1 அடுத்து இங்க Cl1 சரிதானே? இப்ப சக இங்க Cl டாட். இப்ப பிணைப்பு எப்படி எழுதுறது? கண்டிப்பா மூலிகத்துல இருந்து வரும். பிணைப்புல இருந்து கண்டிப்பா 2 அம்புக்குறி போடணுங்கிறத மறந்துடாங்க. ஞாபகம் வச்சிருங்க. விளங்குதா? பிணைப்புல இருந்து எத்தனை அம்புக்குறிகள் போடுறோம் நம்ம? 2 அம்புக்குறி. அப்போ ஒரு பிணைப்புல இருந்து வெளியே அம்புக்குறி ஒண்ணு போட்டீங்கன்னா அடுத்து அவர் உள்ளுக்கு ஒரு அம்புக்குறி சரிதானே? ரைட், அப்ப இதை சேர்த்து எழுதுனா என்ன மாதிரி ரியாக்ஷன் எங்களுக்கு வரும்னு சொல்லுங்க பாப்போம். ரைட், இங்க C1 இங்க Cl1 இங்க Cl1. இப்ப பாருங்க மூணுமே குளோரின். விளங்குதா? மூணுமே குளோரின். முதலாவது பாருங்க மூணுமே ஹைட்ரஜன் இருந்துச்சு. இப்ப மூணுமே குளோரின். அப்ப ஆல்மோஸ்ட் ரியாக்ஷன் முடிஞ்சு எங்களுக்கு. ரைட், வேற யார வர எங்களுக்கு HCl. ரைட், அப்ப மேல எழுதுனா யார் எங்களுக்கு சுயாதீன மூலிகம்? CCl3 கேஸ் டாட்
சக HCl கேஸ். இது முதலாவது படி. இரண்டாவது படி என்னது இப்ப எங்களுக்கு? இரண்டாவது படி ரைட், அந்த மூலிகம் CCl3 கேஸ், கார்பனுக்கு மேல டாட், யாரோட மூலக்கூறு இப்ப Cl2 கேஸோட தாக்கம் அடைஞ்சா என்ன விளைவாகும் சொல்லுங்க பாப்போம். ரைட், இப்ப பாருங்க, கார்பன் ஒண்ணு இருக்காரு எங்களுக்கு, இங்க குளோரின், இங்க ஒரு குளோரின், இங்க டாட் ஒண்ணு, இங்க குளோரின் ஒண்ணு, சக Cl2 பொண்டு ஒண்ணு, சரியா இல்லையா? மூலக்கூறு. கடிப்பீங்க, இந்த மூலிகத்தில இருந்து முதல் அம்புக்குறியை வெளியெடுப்போம், பிணைப்பு பையில வடையக்குள்ள பிணைப்புல இருந்து வெளியே ஒண்ணு, மூலக்கூறுக்கு ஒண்ணு, சரியா இல்லையா? அம்புக்குறிகளோட பருமன் பத்தி எந்த ஒரு பிரச்சனையுமே இங்க வரப்போறது இல்ல. ரைட், இப்ப அடுத்தது இந்த ரியாக்ஷன் எழுதி முடிங்க. இப்ப கடைசியா உள்ளது எப்படி எழுதுறேன் எங்களுக்கு? ரைட், கார்பன் ஒண்ணு, இன்னொரு குளோரின், இன்னொரு குளோரின், இன்னொரு குளோரின், இப்ப sp3 வந்துருச்சு மீண்டும், சரியா இல்லையா? CCl4 தகையா இருப்ப எங்களுக்கு Cl டாட், ரெண்டுச்சா இல்லையா? அப்ப இது எழுதுனா எப்படி? CCl4 கேஸ் தக, இப்ப நீங்க கேட்கலாம் இன்னொரு Cl டாட் பேலன்ஸ் ஆயிருச்சு. இப்ப அப்ப இன்னொரு கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் ஒன்று இருக்கா இந்த ரியாக்ஷனை கொண்டு போறதுக்கு? கண்டிப்பா இல்ல. விருத்தி படியில நடக்கிறது எல்லாமே ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரினோட பிரதிடப்படுறது மட்டும்தான். அப்ப இங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா அந்த Cl டொட்டால வேற ஒண்ணுமே என்ன செய்யலாது, செய்ய முடியாது. அதாவது என்ன செய்யாது தெரியுமா? இந்த கார்பன் குளோரின் கொண்டு அவரால் தாக்க முடியாது. விளங்குச்சா இல்லையா? தாக்கி ஒண்ணும் செய்ய போறதும் இல்ல. ரைட், அப்ப இதோட முடிஞ்சு விருத்தி படி. அடுத்து என்னது? இந்த ரியாக்ஷன் அப்படியே எந்த ஆகிற தாக்கம். ஏன்னா இப்ப எங்கட எல்லா எண்ணமும் நிறைவேறிடுச்சு. ஒரு ஐதரசன் ஒரு குளோரினால மொத்தம் 4 ஐதரசன், 4 குளோரினால பிரதிடப்பட்டிருக்க விருத்தி படியில மொத்தமா முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த விஷயம் என்னது இருக்கு? இப்ப எங்களுக்கு தாக்கத்தை என் பண்ணணும். அப்ப அடுத்துதான் நான் சொன்ன இந்த ரியாக்ஷன் 3 மொத்தமா படிகள்ல நடக்கும். முதலாவது என்னது? ஆரம்ப படி, அதாவது சுவாதீன மொழி உருவாக்கம், மூலிகத்தை உருவாக்கி அப்புறம் விருத்தி படி, ஐதரசன ஒரு குளோரினால பிரதிட்டு போறது. அடுத்தது முடிக்கும் படி. ரைட், அப்ப முதலாவது நடந்துச்சு என்னது? மூலிக பிரிகை. இரண்டாவது மூலிக மூலக்கூறு தாக்கம், விளைவானது யாரு? மூலிக மூலக்கூறுகள். அப்ப மூணாவது படி என்னன்னா, மூலிகம் ஒண்ணு உருவாகாம ஒரு விளைவு உருவானுச்சுன்னா ரைட், அதை முடிக்கும் படியா இருக்கும். அதாவது என்ன சொல்றேன்னா, 2 மூலிகங்களுக்கு இடையில தாக்கம் நடக்கிறது தான் என்ன படி எங்களுக்கு? இப்ப விருத்தி படி. அப்ப மூலிகம் உருவாகிறது குறைஞ்சிக்கிட்டு போகும். விளங்குச்சா இல்லையா? பாருங்க, ஆரம்ப படியிலையும் மூலிகம் உருவானுச்சு, விருத்தி படியிலையும் மூலிகம் இருந்தா ரியாக்ஷன் நடக்கும், மூலிகம் முடிஞ்சிச்சுன்னா ரியாக்ஷன் நடக்காது. சிம்பிளா விளங்குச்சா? மூலிகம் தான் காரணம் இதுக்கு. மூலிகம் இருந்தா என்னது? ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். மூலிகம் இல்லாட்டி ரியாக்ஷன் அப்படியே முடிவுக்கு கொண்டு வரணும். அப்ப கடைசியா முடிக்கும் படியில யார் யார் தாக்கம் அடைஞ்சு மூலக்கூறு உருவாக போறாரு? ஆரம்ப படியில மூலக்கூறு பிரிஞ்சு மூலிகம் உருவானுச்சு, இறுதி படியில அதுக்கு எதிர்மாறா சொல்லுங்க பாப்போம், மூலிகம் 2 தாக்கி மூலக்கூறு உருவாக தொடங்கும். விளங்குச்சா இல்லையா? அப்ப மூலிகங்கள் எண்ணிக்கை அப்படியே படிப்படி என்ன செஞ்சுட்டு வரும்? எங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு வரும். சொன்னது கிளியரா இல்லையா? இப்ப என்ன காய்க்கிறேன்? ரைட், இவ்வளவுதான் இந்த விஷயம். ரைட், இப்ப நம்ம முடிக்கும் படியை பத்தி பார்ப்போம். உருவாகிற மூலிகங்கள் யார் யாருன்னு பார்த்து அதுக்குரிய ரியாக்ஷன்ஸ், அதுக்குரிய விளைவுகள் எப்படி எழுதுங்கிறது பார்ப்போம். ரைட், இது எழுதிடுங்களே இப்ப டக்குன்னு. எழுதாதவங்க இது எழுதிடுங்க குயிக்கா. அதாவது நம்ம இந்த ஆர்கானிக்ல அல்கேண்ட கடைசி இடத்துக்கு வந்திருக்கோம். விளங்குச்சா தியரியில? இன்னொருக்கா நீங்க வீட்டுல இதெல்லாம் என்ன செஞ்சு பார்க்கணும்? ரைட், எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிங்க, இடையில ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துதான் எங்களுக்கு என்ன செய்வாங்க? ரைட், எங்களுக்கு சரியா பிடியான்னு சொல்லி படிகளை கேட்பாங்க. ரைட், இப்ப இறுதியா போடுங்க, சங்கிலிக்கும் சங்கிலியை முடிக்கும் படிகள். இல்லைங்க அல்லது முடிக்கும் படி, செயின் டெர்மினேட்டிங் ஸ்டெப்ஸ்னு சொல்றது. இது எழுதுனது செயின் ப்ரொபகேட்டிங் ஸ்டெப்ஸ். முதலாவது ஆரம்ப படி இனிஷியல் ஸ்டெப்ஸ்னு சொல்றது. நம்ம அதை என்ன செயின் இனிஷியல் ஸ்டெப்ஸ். ஏன் செயின்னு சொன்னோம்? இந்த விருத்தி படியில உள்ள அமைப்புனாலதான் செயின்னு சொன்னோம். ஒண்ணு ஒண்ணா பிரதிடப்பட்டுக்கிட்டு போகுது. இப்ப நான் சொல்ற வசனங்களை ரொம்ப அழகா தெளிவா கேட்டுக்கணும்.
அதுக்கப்புறம் தியரி டியூட் எடுத்து வாசிக்கணும், தியரி டியூட்டை நிரப்பிக்கணும். இப்ப எனக்கு இப்ப மூலிகங்களோட தாக்கம் பாத்தீங்கன்னா, ரைட், மூலிகங்கள் எப்படி தாக்கலாம்னா, மூலிகங்கள் ஏகவின மூலிகங்கள் ஒன்றோடு ஒன்று தாக்கலாம், பல்லின மூலிகங்கள் ஒன்றோடு ஒன்று தாக்கலாம். ரைட், எனக்கு உருவான மூலிகங்களோட டைப்பை சொல்லுங்க பாப்போம். முதலாவது யார் உருவானா? Cl டொட்டொன்னு உருவானுச்சு. அடுத்தது CH3 டொட்டொன்னு உருவானுச்சு. அடுத்தது இப்ப குழப்பிக்க கூடாது, இங்க பாருங்க, அப்படி எழுதுறேன்னு மூலிகங்கள் எப்படி கொண்டு வரது காட்டுறது. இப்ப சொல்லுங்க, CH3 டொட்டொன்னு. அடுத்தது CH2Cl டாட். விளங்குதா ஏன் சொல்றேன்னு? சொல்றது கிளியரா? முதலாவது ஹைட்ரஜன் எடுத்தீங்க தானே, ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா CH3 டாட். ஹைட்ரஜன் எடுத்தா இன்னொரு குளோரின் என்ன செஞ்சிருக்கணும், நீங்க பிரதான விளைவுக்கு இணைச்சிருக்கணும். இப்போ ஒரு ஹைட்ரஜன் எடுக்க, யாரு? CH2. அடுத்த மூலிகம் கொண்டு வர இன்னொரு குளோரின் பிரதிட்டு இருக்கணும். இப்போ ஒரு ஹைட்ரஜன் எடுங்க, CH Cl2 டாட். ரைட், இப்போ அடுத்த மூலிகமா கொண்டு வர இன்னொரு குளோரின் பிரதிட்டு இருக்கணும். இப்போ இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு சொல்லுங்க, CCl3 டாட். இது கிளியரா விளங்குனிச்சா இல்லையா? எப்படி ஒரு மூலிகம் உருவாக்குறது சொல்லி விளங்குனிச்சா? ரைட், இன்னொரு சொல்லி தரேன், கவனிச்சுக்கங்க. இது எல்லாமே முதல் ஹைட்ரஜன், இதெல்லாமே யாரு எங்களுக்கு? இதெல்லாமே ஐதரசன். இப்ப முதலாவது மூலிகம் எப்படி கொண்டாந்தீங்க? ஒரு ஐதரசனை இல்லாம இது மூலிகத்தை எழுதணும், சரிதானே? இப்ப அடுத்தது எப்படி எழுதுறது? அடுத்தது எப்படி? அடுத்த மூலிகத்தை கொண்டு வர ஐதரசன் பதிலாக குளோரின் இணைஞ்சிருக்காரு. இப்ப அடுத்த மூலிகம் இரண்டாவது படியில தான் உருவாகும். முதலாவது விருத்தி படியில ஒரு மூலிகம் உருவானுச்சு, இரண்டாவது பிரதான விளைவு உருவாக கூட அடுத்த மூலிகம் உருவாகும். அப்ப இரண்டாவது பிரதான விளைவு உருவாகுறதுன்னா முதலாவது பிரதான விளைவு உருவாகி முடிஞ்சு. ஏன்னா இது தொடர்ச்சியா போறதாக்கம். இப்போ ஒரு ஹைட்ரஜன் அழிங்க, இப்ப டொட்டு வைங்க, இதுக்கு வச்சா சரியாப்பா எழுதுனது CH2Cl. இப்ப மூன்றாவது பிரதான விளைவு உருவாக்குதானே அந்த மூலிகம் உருவாகணும். அப்ப 2 குளோரின் பிரதியிடப்பட்டிருக்கு, ஏற்கனவே 2 பிரதான விளைவு உருவானுச்சு. இப்ப ஹைட்ரஜன் அழிங்க, இப்ப இதுக்கு ஒரு டொட்டு வைங்க. அது இப்ப நான்காவது மூலிகம் உருவாக்குறது, விளங்குதா? நான்காவது மூலிகம் எப்படி உருவாக்குவீங்க? மூன்றாவது பிரதான விளைவு உருவாக்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஹைட்ரஜன் அழிங்க, இப்ப இதுக்கு டொட்டு வைங்க, சரியா இல்லையா? அடுத்து நான்காவது பிரதான விளைவு, அதுக்கப்புறம் மூலிகம் இல்லை எங்களுக்கு இதுல. ரைட், இது ஒண்ணு. அடுத்தது என்னது? இப்ப நீங்க இது ஒன்னாவது மூலிகம் தானே, எப்படி விளைவுகளை உருவாக்குறதுன்னு பார்ப்போம். மூலிகம் உருவாக்குறது கிட்டத்தட்ட இவங்களுக்கு இடையில தாக்கம் நடக்கலாம், பல்லினமும் தாக்கம் நடக்கலாம். பல்லின மூலிகங்கள் தாக்கலாம் அல்லது ஏகவின மூலிகங்கள் தாக்கலாம். ரைட், அடுத்தது சொல்லுங்க பாப்போம், யார் யாரோட தாக்கம் நிகழலாம் சொல்லுங்க. யார் யாரோட தாக்கம் நிகழலாம்? இவர் அதே மாதிரி இன்னொரு Cl டோட்டோட தாக்க இயலாதா? இன்னொரு CH3 ஒன்று இதுக்கு இருக்க இயலாதா டோட் ஒன்று? ரைட், இன்னொரு CH2Cl ஒன்று இருக்க இயலாதா? இப்ப எங்களுக்கு விளங்குதா? அடுத்தது இன்னொரு CHCl2 டோட் ஒன்று இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு யார் இருக்கலாம்? CCl3 டோட் ஒன்று இருக்கலாம். எதுவுமே இல்லாதா? இப்ப நான் கேட்கிறேன், இவங்க எல்லாத்தையும் இணைச்சிங்கன்னா இப்ப உங்களுக்கு முடிக்கும் படியில வரக்கூடிய அனைத்து விதமான யார் எங்களுக்கு விளைபொருட்களை பத்தி நம்ம ஆராயலாம், சரியா இல்லையா? ரைட், நான் கொஞ்சம் விளைபொருள் எழுதி காட்டுறேன், கவனிங்களே. அப்ப இது ஒண்ணு. அடுத்த விளைபொருள் யாரு? ரைட், இவரால உருவாகிறது ஒண்ணு. ரைட், நான் ஒரு ஒரு கலமா நிரப்பி காட்டுறேன். அடுத்த விளைபொருள் கீழே இந்த CCl3 உருவாகிறது ஒண்ணு, சரியா இல்லையா? நிஷா, இது ஒண்ணு. இப்ப கிளியரா? ரைட், இப்ப நான் உருவாக்கி காட்டுறேன் பாருங்க. இந்த CH3 டொட்டுக்கும் CH3 டொட்டுக்கும் ரியாக்ஷன் வர இயலுமா இயலாதா? அது எது எந்த எந்த காலம்ல வரும்? என்ன உருவாகும்? CH3 CH3 அல்லது வேற எப்படி எழுதலாம்? C2H6. வாயு. இவர் யாரு? அல்கேன்ல இவர் யாரு? இரண்டாவது ஃபேமிலி மெம்பர் மெத்தேன் எத்தேன். இவர் யாரு? அப்ப நான் கேட்கிறேன், இங்க பாருங்க, வித்தியாசமான கேள்வி ஒண்ணு. இங்க பாருங்க, இப்ப நம்ம முதல் எழுதுன அந்த விளைவு தானே பிரதான விளைவுகள், இது பக்க விளைவுகள். அப்ப இப்படி ஒரு கூற்று வருது எங்களுக்கு, மெதேனின் குளோரினேற்ற தாக்கத்தின் மூலம் எதேன் விளைவாகும். சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரி. ஆனா அந்த கூற்றுல சின்ன திருத்தம் ஒண்ணு செய்யறேன். மெதேனின் குளோரினேற்ற பொறிமுறை மூலம்
எதேன் அதிக அளவு உருவாகும். இப்ப என்ன நினைக்கிறீங்க? ஏன் பிள்ளை அப்ப சும்மா சும்மா பிள்ளை சொல்றீங்களா? சொன்னனால பிள்ளைங்கிறீங்களா? இன்னொரு சொல்ற கேட்டுங்க. இப்ப மோதல் நடந்தா தானே எங்களுக்கு விளைவு உருவாகும். இல்லைங்க நிஷா, நீங்க நினைக்கிறதுல மோதல் நடந்தா தானே என்னது எங்களுக்கு விளைவு? சிரிக்கக்குள்ளே விளங்குது. மோதல் நடந்தா தானே காதல் உருவாகும், இல்ல மோதல் நடந்தா தானே விளைவு உருவாகும். சரியா? இப்ப மோதல் நடந்து விளைவு உருவாகுதுன்னு சொன்னா கவனிங்க. இப்ப முதலாவது படி, ஆரம்ப படி வந்து மோதல பிரியிறாரு. பிடிச்ச வேற ஒண்ணு பிரியுது, Cl2 பிரிஞ்சு போகுது. விருத்தி படியில என்ன நடக்குது? மூலிகை மூலக்கூறு மோதுது. முடிக்கும் படியில என்ன நடக்குது? மூலிகை மோதல். அப்ப முடிக்கும் படியிலையும் விருத்தி படியிலும் மோதல் நடக்குது. இதுல அதிக மோதல் நடக்கிறது எங்க தெரியுமா? மூலிகை மூலக்கூறு மோதல்ல. அப்ப என்ன படி? விருத்தி படியில. விளங்குச்சா? முடிக்கும் படி மோதல்கள் நடக்கிறது ரொம்ப குறைவு. விளங்குதா இல்லையா? ரைட். இன்னொரு பாருங்க, இன்னொரு விளைவு எழுதி காட்டுறேன். இதை பாருங்க, இதுக்கு முதல்ல எழுதுங்க. யார் எங்களுக்கு? அதுக்கு முதல் யார் எங்களுக்கு? CH3 Cl. ரைட். இவருக்கு முதல் எழுதுங்க. CH2. இவருக்கு முதல் எழுதுங்க. CH Cl3. அவருக்கு முதல் எழுதுங்க. இதெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? பிரதான விளைவுகளா இல்லையா? அப்ப பிரதான விளைவு எங்கெங்க உருவாகுது? முடிக்கும் படியிலையும் உருவாது, விருத்தி படியிலையும் உருவாது. அதிகமா எங்க உருவாகும்? விருத்தி படியில. இதுல உருவாகும் CH3Cl இல்லைன்னு சொல்லல. குளோரோமெதினோன் உருவாகும். ஆனா உருவாகிற அளவு என்னது? அங்க 100 உருவானா இங்க 100 உருவாகும். எனக்கு நினைச்சா இல்லையா? இந்த படியில 10 உருவாகும். அதாவது மூலக்கூறு மூலிகம் தாக்கி பிரதான விளைவு CH3Cl உருவாகிறத விட மூலிகம் தாக்கி பிரதான விளைவு CH3Cl உருவாகிற அளவு என்னது எங்களுக்கு ஆய்வுகள் படி சொல்றாங்க. எப்படி எங்களுக்கு ரொம்ப குறைவு. இது கிளியரா இல்லையா? இப்ப இந்த அட்டவணை எழுதிக்கிட்டா உங்களுக்கு இந்த தாக்கத்துல வரக்கூடிய எல்லா பக்க விளைவுகளையும் விளங்கிறீங்களா இல்லையா? இது எண்ணிக்கையில கூட இருக்கலாம், ஆனா உருவாகிற அளவு சொற்பளவு. அப்ப மூலிகை மோதல் அதிக அளவு நடக்குமா, குறைஞ்ச அளவு நடக்குமா? அப்ப எக்ஸாம்ல கேள்வி ஒண்ணு வரலாம், எத்தேன் உருவாகாதா? உருவாகலாம். நான் கேட்கிறேன், இங்கேயும் பிரதான விளைவு உருவாகுது, அங்கேயும் உருவாகுது. எங்க அதிகமா உருவாகுது? மூலக்கூறு மோதல் தான் அதிகமா நடக்கிறது. விளங்குச்சா இல்லையா? விருத்தி படித்தா 8 ஸ்டெப் அதிகமா நடக்கிறது. இப்ப கிளியரா? இதை எழுதி எடுத்தீங்கன்னா அல்கேனுக்குரிய அவ்வளவு ரியாக்ஷன்ஸும் முடிஞ்சு. நான் நினைக்கிறேன் தகன தாக்கமும் நான் கடைசி கிளாஸ் சொல்லி கொடுத்தேன் போல. பொது சமன்பாடு உருவாக்கி எழுதினதானே தகன தாக்கங்கள். ரைட். சரி, அப்ப இது எழுதிருங்க. இந்த அட்டவணையை கோப்பிடலாம். ரைட். அப்ப இந்த விளைவை எழுதி முடிங்க. நான் இந்த ஆர்கானிக் டே 2 கிளாஸ் வந்து இதோட முடிக்கிறேன். அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸ் வந்து என்னன்னா இந்த டியூட் நிரப்புறதை பத்தியும் அதே மாதிரி அல்கீண்ட ஸ்டார்டிங்ல இருந்து அல்கீண்ட முதலாவது 2வது தாக்கங்களையும் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல கவர் பண்ணுவோம். இப்ப எழுதி முடிக்கிறவங்க இதை எழுதி முடிங்க.